ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வீட்லேயே வந்து ப்ரான் பிரியாணி ஈஸியாக செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் கொஞ்சோண்டு சோம்பு எதுக்குன்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டுமே கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். அது எண்ணெயில் போட்டு வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சோண்டு ஆயிலே ஆட் பண்ணோன்னா நம்ம ஃபுட் கலர் சேர்க்க தேவை. இதுவே வந்து நம்மளுக்கு பிரியாணி கலர் நல்லா கொடுக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நம்ம எவ்வளோ பிரியாணி வந்து வதக்கிட்டே இருக்கோமோ அவ்வளோக்கு நம்மளுக்கு பிரியாணி டேஸ்ட் கொடுக்கும். அப்புறமா நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியில் வந்து கொஞ்சம் நம்ம உப்பு போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். எல்லாருக்குமே இது தெரிஞ்சதுதான். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு புதினா, கொத்தமல்லி, அப்புறம் அரை லெமன் நல்லா புளிஞ்சு விட்டு வதக்கிக்கலாம். அப்புறம் 10 ரூபா தயிர் பாக்கெட்டு நான் 2 யூஸ் பண்ணியிருக்கேன். 10 ரூபா தயிர் பாக்கெட்டு 2 சேர்த்துக்கலாம். தயிர்லாம் நல்லா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நம்ம கிரேவி கண்டிஷன் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் ப்ரான் போட்டு ஒரு 5 நிமிஷம், ரொம்ப நேரம் வச்சோன்னா லப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் ஒரு 5 நிமிஷம் மட்டும் லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போது தண்ணி ஊற்றி இல்லை பிரியாணி மசாலா சொல்ல மாட்டேன். பிரியாணி மசாலா வந்து நான் கொஞ்சம் தான் போட்டேன், ஃபுல் பாக்கெட்லாம் போடல. ஏன்னா பசங்களாம் சாப்பிட்றாங்க, காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். ஆல்ரெடி நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே வந்து 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் காரம் கம்மியாகவே சேர்த்துக்கிட்டேன். இப்போ தண்ணி அளந்து ஊற்றிட்டு அரிசியை போட்டு குக்கரை மூடிடலாம். சைட் டிஷ்க்கு வந்து ப்ரான் 65 தான் போட்டிருந்தேன். ப்ரான் 65 மசாலா என்னென்ன மசாலா போட்டேன்னு உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது இன்னொரு வீடியோவாக அப்லோட் பண்ணேன் கண்டிப்பாக. உண்மையிலே வந்து ப்ரான் 65 செம்மையாக இருந்துச்சு. ½ அன் ஹவர் கழிச்சு பிரியாணி ஆஃப் பண்ணியாச்சு.